2011ஆம் ஆண்டு வருவாய் ஆவணங்களில் கச்சத்தீவின் நிலப்பகுதி ராமநாதபுரம் சமஸ்தானத்தில் இருப்பதால் வருவாய்த்துறையும் அந்த வழக்கில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகு 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசு மத்தியிலே அமைந்தது. அப்பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும், அது மீனவருடைய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது, மீனவருடைய நலன் கருதி இந்த கச்சத்தீவை இந்தியாவுடன் இணைப்பதற்கு நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கடிதம் எழுதினார்கள் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு. பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நேரடியாக பாரத பிரதமர் திரு மோடி அவர்களை சந்தித்து மீனவருடைய கோரிக்கையை நேரடியாக பேசினார்கள். அவர்கள் 10 ஆண்டு காலம் கிடைப்பிலே போட்டுவிட்டார்கள். 10 ஆண்டு காலம் கழித்து இப்பொழுது தேர்தல் வந்துவிட்டது. மீனவருடைய வாக்கு அவர்களுக்கு தேவை. அதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைய தினம் கச்சத்தீவை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கச்சத்தீவை பொறுத்தவரைக்கும் அதை மீட்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் தகுதி இருக்கின்றது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இந்த கச்சத்தீவை மீட்பதற்கு இந்தியாவுடன் இணைப்பதற்கு தொடர்ந்து போராடி வருகின்ற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. திரு ஸ்டாலின் அவர்களே, திமுகவும் இல்ல காங்கிரசும் இல்ல, ரெண்டும் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தை கொடுத்த கட்சி காங்கிரசும் திமுகவும். இன்றைக்கு 10 ஆண்டு காலம் மீனவர் படுகின்ற துன்பத்தை கண்டு காணாமல் இருந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் தொடர்ந்து மீனவர்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை, அவள் படுகின்ற இன்னல்களை ஒவ்வொரு முறையும் மத்தியிலே ஆளுகின்ற அரசுக்கு இன்றைக்கு உணர்த்தி இந்த மீனவர்களுக்கு விடுவு காலம் பிறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. இப்பொழுது அந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா எடுத்திருக்கின்றது. இனியாவது உச்ச நீதிமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட வழக்குக்கு பதில் அபிடவிட் போடுங்க. அந்த பதில் அபிடவிட்ல இலங்கைக்கு ஒப்பந்தம் போட்ட கச்சத்தீவை மீண்டும் மறுபரிசீலனை செய்வோம் என்று, ஒப்பந்தத்தை மீண்டும் மறுபரிசீலனை செய்வோம் என்று பதில் மனு போடுங்க. இப்போது போடுங்க. அந்த மீனவர்களை இப்போது காப்பாத்துங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மீனவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைக்கு பிறகும் சரி, நான் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி, அந்த மீனவர்களை, நம்முடைய ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்றைக்கு அடிக்கடி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள். அப்பொழுதெல்லாம் மத்திய அரசுக்கு உடனுக்குடன் தெரிவித்து கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்வதற்காக தொடர்ந்து வலியுறுத்தி விடுதலை செய்ய வைச்ச கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். மீனவருடைய படகுகள் இன்றைக்கு இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த படகுகள் எல்லாம் சேதமடைந்திருந்தன. அதை சீர் செய்வதற்கு நிதியுதவி அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, மீனவர்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பல்வேறு நன்மைகளை செய்தது. பாக் வளைகுடா மாவட்டங்களில் இழுவை படகுகளை ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகுகளாக மாற்றுவதற்கு மானியம் வழங்குகின்றது. பாக் வளைகுடா பகுதியில் உள்ள இழுவை படகுகளுக்கு மாற்றாக ஆழ்கடல் சூறை மீன்பிடி படகுகளை கட்டுவதற்கு மத்திய மற்றும் மாநில அரசு ஒரு படகின் விலை 80 லட்சம் ரூபாய், அதுல 70 விழுக்காடு மானியம் வழங்கி செயல்படுத்தியது. ஒரு படகின் விலை 80 லட்சம் என்று வைத்துக் கொண்டால் 50 விழுக்காடு அரசின் மானியம், மீதி ஒரு பகுதி மாநில அரசு மானியம். மற்றொன்று, அந்த படகு வாங்குகின்றவர்கள் முதலீடு போட வேண்டும், எஞ்சியது கடனாக வங்கி கொடுக்கின்றது. அப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து 500 படகுகள் இந்த மீனவர் மக்களுக்காக வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதற்காக 286 கோடி
அதிமுகவும் மத்திய அரசும் இந்த மீனவர்களுடைய நலன் காக்கப்பட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன். 286 கோடியில 500 படகுகள் மீனவர்களுக்காக கொடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதற்காக பாடுபட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மீனவர்களை சேர்ந்த மீனவ இனத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த மீனவ மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற இருக்கின்றார்கள். அதிலே டென்ஷன்லை நாடாளுமன்ற ஏற்கனவே எம்பி ஜெயவர்தன் ஒரு மீனவர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். கன்னியாகுமரி அங்கே இருக்கிற நம்முடைய வேட்பாளர் இப்பொழுது கன்னியாகுமரியில் போட்டியிடும் நாடாளுமன்ற வேட்பாளர் பசலியான், அவரும் மீனவர் இனத்தைச் சேர்ந்தவர். பாண்டிச்சேரியில் போட்டியிடுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் தமிழ்வேந்தர், அவரும் மீனவர் இனத்தைச் சேர்ந்தவர். இதுவரை எந்த ஒரு கட்சியும் 3 நாடாளுமன்ற வேட்பாளரை நாடாளுமன்ற கட்சிக்காக நிறுத்தப்பட்டது கிடையாது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் 3 நாடாளுமன்ற தொகுதியிலே மீனவ சமுதாய நண்பர்களை வேட்பாளராக நாங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். இவர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது மீனவர்கள் படுகின்ற பாடு துன்பங்கள் அத்தனையும் உங்களுடைய குரலை நாடாளுமன்றத்திலே ஒலிப்பார்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர் இங்கே இருக்கின்ற மீனவருடைய பிரச்சனை அவரோடு சேர்ந்து குரல் கொடுப்பார் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விளைகின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.